முதல்ல ஸ்டாலின் தோத்ததுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், அரசுக்கு எதிரான செய்திகள் எதுவும் அவர் காதுக்கு போகாமல் பார்த்து கொள்ளப்பட்டது. அதுக்கு அவருடைய உதவியாளர்களை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா தன் காதுக்கு அரசுக்கு எதிரான செய்திகள் வருவதை அவர் விரும்பலை. இன்றைக்கி அவரோட ஸ்டாலினோட உதவியாளர்களை குறை சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு தினேஷை, இன்னும் சில பேர். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. தினேஷெல்லாம் குறை சொல்கிறது தவறு, முட்டாள்தனமானது. தன்னுடைய பாஸ் அவருக்கு எப்படி வேலை செய்யணுமோ அப்படி வேலை செஞ்சார். தினேஷை குறை சொல்கிறது வேஸ்ட். அவர் விட்ட பணியை, அவருக்கு கொடுத்த பணியை அவர் செஞ்சார். குறை யாருக்கிட்டே இருக்குன்னா ஸ்டாலின் கிட்ட தான் இருக்குது. அரசுக்கு எதிரான செய்தி என் காதுக்கு வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாருன்னா தினேஷ் அதை செஞ்சார், அவ்வளோதான். நீங்கள் அதை அலோவ் பண்ணியிருக்கணும், செய்தி காதுக்கு வரதை. அந்த மாதிரி தப்பு இப்போ நடக்கக்கூடாது. அரசுக்கு எதிரான செய்திகள் எந்த அளவுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு காதுக்கு போகிறதோ அந்த அளவுக்கு அவருக்கும் அவருடைய அரசுக்கும் நல்லது. இல்லை ஸ்டாலின் ஆட்சியில் நடந்தது தான் நடக்கும்னா முடிவும் அப்படி தான் இருக்கும்.